அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு, அதே போல 92.5% கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐல உங்களுக்கு வரக்கூடிய லிங்குஸ்டிக் மைனாரிட்டி, அதே மாதிரி வெள்ளூர் சிஎம்சி கோட்டா, இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிக்கு உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டை இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷனாக இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் 7.5 கேட்டகரி, அதே மாதிரி 92.5 கேட்டகரியில் யார் முதல் மதிப்பெண், டாப் 10ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸையும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கணும்னா ஒரே வெப்சைட்டு tnmedicalselection.net. இந்த வெப்சைட்ல தான் நம்ம போகணும். அண்ட் இதில் யூஜி கோர்சஸில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்ன்னு இருக்கு பாருங்க, இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு இங்கே என்ன இருக்கு அப்படின்னா, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் 7.5% கேட்டகரி, அதாவது அரசு பள்ளியில் 6வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான ரேங்க் லிஸ்ட் இது. இதுல முதல் 10 இடங்களை நீங்க பார்க்கலாம். முதல் மதிப்பெண் திருமூர்த்தி. சரிங்களா? முதல் மதிப்பெண் திருமூர்த்தி எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில் வராரு. 572 மதிப்பெண்கள் எடுத்திருக்கார். சரிங்களா? 7.5ல முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் திருமூர்த்தி. அவருக்கு ராஜேஷ் நீட் அகாடமி சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். அடுத்தது 2வது மதிப்பெண் சதீஷ்குமார் 563, 3வது மதிப்பெண் மதுமிதா 551, 4வது மதிப்பெண் மெய்யரசி 547, 5வது மதிப்பெண் 535 மோனிகா, 6வது மதிப்பெண் செந்தில்வேல் குமரன் 533, 7வது மதிப்பெண் 530 நிர்மல்ராஜ், 8வது மதிப்பெண் நிதிஷ் 527 மதிப்பெண், 9வது ஜெகதீஷ் 520 அண்ட் 10வது நிர்மல் 519. சரிங்களா? ரைட். அப்ப 10 முத டாப் 10 பார்த்துட்டோம். இதுல கேட்டகரி வைஸ் ரேங்க் இருக்கு. எஸ்சி கேட்டகரியில செந்தில்வேல் குமரன் தான் முதல் மதிப்பெண். சரிங்களா? அதே மாதிரி பிசியை பொறுத்த மட்டும் சதீஷ்குமார் முதல் மதிப்பெண், திருமூர்த்தியை பொறுத்த மட்டும் எம்பிசியில ஃபர்ஸ்ட் மார்க். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிட்டே போகலாம். ரைட். இதெல்லாம் நீங்க நிறைய பார்த்துக்குங்க. சரி, ரைட்டுங்க சார். இந்த வருஷம் 500க்கு மேல எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்றது மட்டும் இப்ப பார்க்கலாம். கிட்டத்தட்ட 26 மாணவர்கள் இந்த வருஷம் 500க்கு மேல இருக்காங்க. சரிங்களா? பிசிஎம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரக்கூடிய மதிப்பெண் தான் 500 மார்க். அதாவது இந்த வருடம் கேள்வித்தாள் கடுமையாக இருந்தது, அதெல்லாம் கரெக்ட். அப்படி இருக்கும் போதும் 7.5% இடஒதுக்கீட்டில் வரக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களும் 500க்கு மேல மொத்தம் எத்தனை மாணவர்கள் எடுத்திருக்காங்க? 26 மாணவர்கள் 500க்கு மேல எடுத்திருக்காங்க. இது இந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 20 பக்கம் கிட்ட கொடுத்துருக்காங்கப்பா. நீங்க எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்றத நீங்க போய் பாருங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் வீடியோ போட்டிருப்போம். எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் சேஃப் மார்க்கை போட்டிருக்கேன். வேணும்னா நீங்க போய் செக் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுடைய பேர் எங்க இருக்கு அப்படின்றத நீங்க இதில் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஒன், முதல் நோட்டிபிகேஷன். 2வது நோட்டிபிகேஷன் இதுல பார்க்கும்போது ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவர்மெண்ட் கோட்டா. சரியா? கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய, அதாவது 92.5 கேட்டகரி மாணவர்கள் அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டை நமக்கு வெளியிட்டு இருக்காங்க. இதுல முதல் மதிப்பெண் சூரிய நாராயணன் ஓப்பன் கேட்டகரியில் வரக்கூடியவர் 665 மதிப்பெண்கள் முதலிடத்துல தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது அபினீத் நாகராஜ் 655ஓட 2வது மதிப்பெண். அதுக்கு அடுத்தது விஜயராஜா 653 3வது மதிப்பெண். அதுக்கு அடுத்தது ராகேஷ் 650, 5வது 647, 6வது 642, 648. அப்ப கிட்டத்தட்ட 10 மாணவர்கள் 639க்கு மேல இருக்காங்க. இது 92.5 கேட்டகரியில வரக்கூடிய மதிப்பெண். சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது இதுல இதை பொறுத்த மட்டும் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கக்கூடிய மாணவர் ராஜேஷ் நீட் அகாடமியில 563 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாரு. ஓகேங்களா? அந்த மாணவருடைய பெயரையும் நான் ரேங்க் லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்றத நம்ம இதில் ஜஸ்ட் பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போயிடலாம். எஸ்,
நம்ம ராஜேஷ் நீட் அகாடமியில படிச்ச மாணவர் சிவசக்தி பாலன் எம். இவரது மதிப்பெண் 563. நம்ம நீட் அகாடமியில ராஜேஷ் நீட் அகாடமியில முதல் மதிப்பெண் 563. இவருடைய கேட்டகரி ரேங்க் 315. பிசி கேட்டகரியில 315வது ரேங்க் நம்ம மாணவர் எடுத்திருக்காரு. அவருடைய ஆல் ஓவர் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா 508. சரிங்களா? சோ அப்ப இந்த 92.5 பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டை ஓபன் பண்ணி பாத்து. சரிங்களா? ரைட். அடுத்தது வேற என்ன சார் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, மூணாவது ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருக்கவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க போய் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கோட்டா. யார் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஏற்கனவே இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிருக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவருடைய லிஸ்ட் இதுல கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து இதுல பார்க்கலாம். சரிங்களா? ரேங்க் லிஸ்ட்ல நமக்கு வெளியிட்டு இருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்ததா எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா. சரிங்களா? முன்னாள் ராணுவத்தினுடைய பிள்ளைகளுக்கான கோட்டாவை ரேங்க் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது சிஎம்சி 20%. ஓகே, 20% கோட்டாவில் வரவங்களுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கிறிஸ்டியன் மைனாரிட்டி கேட்டகரியில வர்றவங்களுக்கு. அதுக்கு அடுத்தது என்ஆர்ஐ கேட்டகரியோடைய எலிஜிபிள் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட். அதே மாதிரி லிங்குஸ்டிக் மைனாரிட்டி அது வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லிங்குஸ்டிக் மைனாரிட்டி மலையாளத்திலையும் தெலுங்குக்கும் தனித்தனியா வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது கேன்சலேஷன் ஆஃப் கேண்டிடேச்சர். இது இன்னைக்கான முக்கியமான ஒரு நோட்டிபிகேஷன் தான். இன்னைக்கு வெளியிட்ட ஒன்று தான். யார் யாருடைய சீட்டு வந்து அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, ஏன்னா ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் பேரோட லிஸ்ட்டை கொடுத்து அவங்களை என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 7 மாணவர்கள் தவறான சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் 7.5 முயினா 7.5. ஓகே, சரி. அடுத்தது இந்த 7.5 கேட்டகரியை பொறுத்த மட்டும் எஸ் நம்ம அகாடமியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்தெந்த ரேங்க்ல இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம ஜஸ்ட் நீங்க கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம பார்க்குறேன். ரைட். ஸோ நமக்கு பொறுத்த மட்டும் 400க்கு மேல இருந்தவங்களுடைய மதிப்பெண்கள் லாஸ்டா நான் வெளியிட்டிருப்பேன். ஒரு 12 மாணவர்கள் கன்ஃபார்மா சீட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லிஸ்ட் வந்த பிறகு ஸோ முதல்ல இந்த 7.5 பொறுத்த மட்டும் 477, அதுக்கப்புறம் 467, 466, 434. சரிங்களா? எஸ்சி கேட்டகரியை பொறுத்த மட்டும் 428, 431. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 9 மாணவர்கள் நான் 7.5ல வந்து 8 மாணவர்கள், நான் 7.5ல 1 மாணவர் அப்படின்னு சொல்லிட்டு 9 மாணவர்கள் நம்ம ராஜேஷ் நீட் அகாடமில இருந்தும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய பேர் எங்க இருக்கு அப்படின்றத இதுல பாருங்க. அண்ட் நான் ஏற்கனவே வெளியிட்டு இருக்கேன் 7.5 கேட்டகரியோட ப்ரிடிக்ஷன் எந்த மதிப்பெண்கள் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருப்பேன். அந்த காணொலியும் நீங்க பாருங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த காணொலியில என்னைக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது, இந்த நோட்டிபிகேஷன்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா www.tnmedicalselection.net இந்த வெப்சைட்டை போய் நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. அந்த நோட்டிபிகேஷன் வரும்போது நம்ம காணொலியா பார்க்கலாம். ஓகே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.